பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட சமாதானம் உண்டா? மிகுந்த சமாதானம் உண்டு. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டுவோமா? அந்த மிகுந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த தெய்வீக ஆராதனையில. இந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தின் வாய்க்கால எங்களை மாற்றுவீராக. ஆண்டவர் ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஒரு நபரை அழைக்கிறார். யாரை அழைக்கிறார்? யாரை அழைக்கிறார்? ஆபிரகாமை அழைக்கிறார். நீங்க ஆபிரகாமை அழைக்கும் போது நம்ம பார்க்கும்போது ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எல்லாரும் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். அதுல முதல் வசனத்தினுடைய கடைசி பகுதியில இருந்து ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அடுத்த வசனத்தை வாசிப்போமா? நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய போறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எல்லாம் சொல்லுவோமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தையை வாசிப்போம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆம், இது ஆபிராம் அவருக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தை வந்துச்சா? இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனையில, துதி ஆராதனையில நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு முன்னதாய் மேன்மைப்படுத்துவேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஆபிராமை அழைத்தது போல நம்மையும் அழைத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மீது நோக்கமாய் இருக்கிற ஆண்டவர், நம் நினைவெல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவர், காக்கிறவர், உருவாக்கிறவர், தோளில் மேல் சுமக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த 3 வார்த்தையை நம்ம சொல்ல போறோம். அவர் காக்கிறவர், உருவாக்குகிறவர், தோளில் மேல் சுமக்கிறவர். திருப்பி சொல்லுவோமா? காக்கிறவர், உருவாக்குகிறவர், தோளில் மேல் சுமக்கிறவர். ஒருவேளை ஆண்டவர் இல்லாத மாதிரி இருக்கலாம் நம்ம பக்கத்துல, ஆனால் எப்பவுமே ஆண்டவர் நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கிறார். யாத்திராகமம் 2வது அதிகாரத்துல பாக்குறோம், எபிரேய மக்கள் கூக்குறதுல கேட்டு அவரே இறங்கி வருகிறார், மோசையோடு கூட பேசுகிறார். இந்த காலை நேரத்துல நம் கூக்குரலை ஆண்டவர் பார்க்கிறார், நம்மளுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் பார்க்கிறார். அவர் அப்புறம் போகிறவர் போல இருக்கலாம், ஆனால் அவர் நம் மீது நோக்கமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி. உற்சாகமா நம்ம பாடுவோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், எல்லாரும் காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். திருப்பி சொல்லுவோமா? காக்கிறவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், ஆமென், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் எல்லாரும் என் மீது, என் மீது, என் மீது நோக்கமாயுள்ளார், என் நினைவெல்லாம், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். கரங்களை உயர்த்தி, காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். உன் இனத்தை விட்டு போன்னு சொன்னாரு. மோரியாவுல ஆபிரகாம்
ஆண்டவரால் கைவிடப்பட்டவரை போல இருக்கலாம், ஆனால் கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் காணாதவர் போல் இருந்தார். அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பலுகி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பலுகி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன்மீது நோக்கமாயினார். உன்னிடமெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயினார். என்னிடமெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். நம்மை தோளின் மேல் சுமக்கின்றவர். அன்றைக்கு சீஷர்களை ஆண்டவர் பார்க்காதவர் போல இருந்திருக்கலாம், ஆனால் அவர்களுக்காக எழுந்து வந்தார். அவர்களுக்காக காற்றையும் கடலையும் அதட்டினார். அக்கறை கடந்து சென்றனர் சொல்லிப்பார். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அகத்தி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அகத்தி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன்மீது நோக்கமாயுள்ளார். உன்னிடமெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என்னிடமெல்லாம் அவர் அறிவார். காக்கிறவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். எல்லாரும் காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கி. மன ஆழத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லும். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், அறிக்கை செய்யும். மேல் சுமக்கின்றவர், காக்கிறவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். நல்ல கரங்களை தட்டுவோமா, நல்ல உற்சாகமா. நம்ம மத்தியில இந்த காலை நேரத்துல வீற்றிருக்கிற ஆண்டவர் நம்மை காக்கிறவர், உருவாக்கிறவர், தோளின் மேல் சுமக்கிறவர். நம்மை காக்கிறவர், அவர் உருவாக்குறவர், தோளின் மேல் சுமக்கிறவர். அப்படியே நம்ம ரிதம் இல்லாம அப்படியே 2வது சரணத்தை நம்ம பாட போறோம். கப்பலின் அடித்தட்டினில் அவர் எப்படி இருந்தாரா? காணாதவர் போல இருந்தாரா? ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல போராட்டங்கள் இருக்கும் போது நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், என்ன ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்கிறார். ஆனா ஒண்ணு சொல்றேன், வேதத்தில் இருக்கிற விசுவாச மனிதர்களை போல ஒரு நாளும் ஆண்டவரை கேள்வி கேட்க நாம் தகுதியற்றவர்கள். சோ இந்த நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா அவர் எனக்கு ஒண்ணு செய்யறாருன்னா அது சரியாகத்தான் இருக்கும். அவர் ஒரு காரியத்தை என்னை நடத்துகிறார்னா அது சரியாகத்தான் இருக்கும். இந்த துதி ஆராதனையில சீடர்கள் பயந்துட்டு இருந்தாங்க. ஆபிரகாம் கூட ஒருவேளை பயந்துட்டு இருக்கலாம். ஆனால் அவர் அப்படியே விசுவாசிகளின் தகப்பனா எப்ப மாறினார்னா, கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சனால ஈசாக்க கொடுக்க கூட அவர் ஆயத்தம் ஆயிட்டாரு. ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமென். நம்ம கர்த்தருக்கு பயந்தா நம்ம எதையும் ஆண்டவருக்காக கொடுப்போம், ஆண்டவர் நம்ம பக்கத்துல வருவார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமென். நம்ம எதையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். ஒருவேளை அவங்க வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது பயங்கரமான காற்று, பயங்கரமான கொந்தளிப்பு. ஆனால் அவர்கள் வருத்தப்படுகிறதை ஆண்டவர் கண்டார், தீவிரித்து வந்தார். ஹல்லேலூயா. உதவி செய்தார்.
கப்பல்ல ஏறின உடனே அந்த காற்று அமர்ந்தது. ஆண்டவர் சொன்னார், காற்றை பார்த்து கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு. எல்லாரும் சொல்லுவோமா? இறையாதே அமைதலாயிரு. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிப்பட்ட மன சமாதானத்தை கொடுக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டுவோமா? மன அமைதியை கொடுக்க போறார். அதனால நம்ம எல்லாம் சொல்லுவோமா? இந்த 2வது சரணத்தை ஆரம்பிக்கலாம். அப்படி 2வது சரணத்தை நம்ம பாடுவோமா? சொல்லுவோம். கப்பலின் அடித்தட்டினில் எல்லாரும் எழுந்து சொல்லுவோம். எழுந்து உற்சாகமா ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி எழுந்து வந்தார், அகட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றவர். உற்சாகமாய் சத்தத்தை உயர்த்தி எழுந்து வந்தார், அகட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயினார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். எல்லாரும் என் மீது நோக்கமாய் ஆண்டவர் உன் மீது நோக்கமா இருக்கிறார். நினைவெல்லாம் காக்கிறவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். எல்லாரும் காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் தோளின் மேல் சுமக்கின்றவர், என்றும் என்றும் தோளின் மேல் சுமக்கின்றவர். நம்மை தோளின் மேல் சுமக்கின்றவர். நம்ம எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்களை காக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை உருவாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், தோளில் மேல் சுமக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்க மீது நோக்கமாய் இருக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்க மீது நினைவாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் வருத்தப்படுகிறதை காண்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், தீவிரித்து எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்வில ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்படிப்பட்ட தெய்வத்தை நோக்கி பார்க்கும்போது அவர் 2 வார்த்தைகளை ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர் தன்னையே இந்த உலகத்திற்கு கொடுத்தார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? தன்னையே இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இப்ப நம்ம கூட வருகிற தெய்வமாகவே இருக்கிறார். 2வது, அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கணும். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். உங்க கூட இருக்கிறத ஆண்டவர் நம்ம உணரணுமா? ஆண்டவர் நம்ம கூட வராருன்றது நம்ம எல்லாரும் உணரணும்னா, இருளான பாதையா இருக்கலாம், வெளிச்சமா இல்லாத பாதையா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம கூட தான் இருக்கிறாரு. எது மூலமா? வேதத்தின் மூலமா பேசுறாரு. அதனாலதான் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொன்னோம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் இல்லை. ஆமாண்டவரே, கண்ணீர் சிந்துகிற நேரமா இருக்கலாம், காயப்படுகிற நேரமா இருக்கலாம், நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம், அல்லது வியாதியின் நேரமாக இருக்கலாம், சோதனை நேரமா இருக்கலாம், இருளான பாதையா இருக்கலாம், வெளிச்சமா இல்லவில்லாத பாதையா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்க கூட வருவீராக என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நம்மை நாமே அர்ப்பணித்து, நீங்க என் கூட வேணும் ஏசப்பா, யெகோவா கடந்து வருவீராக ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் உடைந்து போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம், உடைக்கப்பட்டு இருக்கிறோம். நீர் எங்களை தேற்றுவீராக. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான்
நான் வாழ முடியாது. எல்லாம் சொல்லுவோமா? இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உடைஞ்சு போயிருக்கலாம். உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. Thank you, Lord. கடந்து வருவதா உம்முடைய உம்முடைய வெளிச்சம் கடந்து வருவதா? நீ தருகிற லைஃப் ஆண்டவரே ஜீவன் கடந்து வருவதா? நிரப்புவதா? நீங்கதானப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பு சகோதரா சகோதரி, நீங்க கண்ணீரோட வந்திருக்கிறீங்களா? நீங்க காயப்பட்டு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு உங்களை திடப்படுத்துகிற தேவன், நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், எல்லா நேரமும் நம்ம கூடவே இருக்கிற தெய்வம் என்று சொல்லு. எல்லாரும் சொல்லுங்க. கண்ணீர் சிந்தும் வேளையில் நீர் தாய்மாரியே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனாயிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாய்மாரியே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனாயிரே. எல்லாரும் மனதின் ஆழத்திலிருந்து என் அம்மா நீரே, நீங்க தான் ஏசப்பா, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. நீங்க தான் என் கூட கடைசி வரைக்கும் வருவீங்க ஏசப்பா. ஆண்டவரே என்னை நடத்துவீங்க ஏசப்பா, ஆலோசனை தருவீங்க ஏசப்பா. எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரு, என் கூடவே இரு. தேங்க்யூ. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்துல வாங்க ஏசப்பா, எல்லாரும் கேளுங்க. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இன்றைக்கு வியாதி மறையிற நேரம், எல்லாரும் சொல்லுவோமா? வியாதியின் நேரத்தில் வைத்தியனானீரே, வியாதி மறைவதாக, சோதனை நேரத்தில் எல்லா சோதனைகளும் மறைவதாக. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. எல்லாரும் சொல்லுவோம். என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் திருப்பி சொல்லுவோமா? என் வைத்தியர் யாரெல்லாம் பலவீனமா இருக்கீங்களோ சொல்லுங்க. ஆண்டவரே, புத்தி ஆராதனைகளை கட்டுகள் இருவரும் ஆவதா? ஆண்டவரே, விடுதலை கிடைப்பதா? என் வைத்தியர், என் வைத்தியர் தேங்க்யூ ஆண்டவரே, தேங்க்யூ ஃபார் யுவர் என் ஹீலிங். நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் எல்லாம் ஏசப்பா நிரப்புங்க. எல்லாரும் எல்லாரும் எல்லாம் திருப்பி சொல்லு. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லா நாவுகளும் நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
எல்லாரும் அப்படியே மனதுக்குள்ள 3 தடவை சொல்ல போறீங்க. நீர் இல்லாமல் நாங்க வாழ முடியாது. நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது ஏசப்பா. எங்களுக்கு வாழவும் தெரியாத ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட கடந்து வருவீராக. நீர் எங்களை நிரப்புவீராக. இப்பொழுதும் ரைட் நவ் ஆண்டவரே, உங்களுடைய மைட்டி பிரசன்ஸ் நாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம், எல்லாரும் உணர்ந்துட்டு இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். நீர் எங்களை காக்கிறவர், உருவாக்குகிறவர், தோளில் மேல் சுமக்கிறவர். எல்லாரும் ஒரு தடவை சொல்லிட்டு கரங்களை தட்டுவோமா? காக்கிறவர், உருவாக்குகிறவர், தோளில் மேல் சுமக்கிறவர். நல்ல கரங்களை தட்டுவோம். ஆண்டவர் இனி நடத்துவார். இனி நடத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளும். மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் ஆராதனை வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை முழுவதுமாக பிரசன்னம் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலே பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு அழைப்பு கொடுத்த போதகர் ஐயாவுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றி கூறுகிறேன். ஆண்டவருடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6 10 முடிய 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10 நன்றி. உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழே தியானிப்பதற்கு முன்பதாக தேவ நாம மகிமைக்காக உங்கள் முன்பதாக ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். நல்லவர், இயேசு நல்லவர், அவர் நம்மை ஆதரிக்கிறவர், அவருக்கு துதி செலுத்துவோம் என்ற பொருளடங்கிய பாடலை உங்களுக்கு முன்பு வைக்கிறேன். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே.
எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தே ஐயா, உந்தனின் மாறான்பை மறந்தேன் ஐயா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேன் ஐயா, உந்தனின் மாறா அன்பை மறந்தேன் ஐயா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மனம் மாளம் என்ன நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி. என் மனம் ஆழம் என்ன நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி. ஊழிய பாதை தனில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் உடன் வருவீர். துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே புகழ். இந்த நாளில் ஆண்டவருடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட அந்த வேத பகுதி நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. நான் எடுக்கிற டாபிக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம். இந்த நாளில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, அதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்னென்ன காரியங்கள் விற்பனைக்கு உள்ளது, என்னென்ன காரியங்கள் ஏலத்துக்கு இருக்கிறது போன்ற காரியங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளவு உற்சாகமாய் காணிக்கை கொடுக்கின்ற மக்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அதனாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த நாளிலே உற்சாகமாய் கொடுப்பது என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட வசனத்தின் மூலமாக தியானிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நன்றாக தெரிந்த வேத பகுதி, சேபா நாட்டு ராஜஸ்திரீ தூர தேசத்திலிருந்து வந்து சாலமோனின் வசனத்தை கேட்பதற்காக கடந்து வந்தார்கள். இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன், மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். அந்த சேபா நாட்டு ராஜஸ்திரீ ஏறக்குறைய 3000 மைல் கடந்து வந்துதான் அவர் வசனத்தை, அதாவது சாலமோனுடைய வசனங்களை, ஞானமான வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு வர்றார். வரும்பொழுது அந்த 3000 மைல் கடப்பதற்கு ஒட்டகத்திலே வர வேண்டும். அவ்விதமாய் வர வேண்டுமென்றால் அந்த ஒட்டகம் ஒரு நாளைக்கு 20 மைல் தான் போகும்.
அதற்கு மேல போகாது, படுத்துரும். அப்ப ஏறக்குறைய 2.5 மாசம் செலவழித்து அவர்கள் வந்து சேர வேண்டும். அவர்கள் குறைஞ்சது ஒரு 2 வாரம் அல்லது 3 வாரமாவது இருந்து விட்டு மறுபடியும் திரும்ப செல்ல வேண்டும். திரும்ப செல்லும் போது ஏறக்குறைய 5 மாதங்கள் கடந்து விடுகின்றன. ராஜஸ்திரீ ராஜ பொறுப்பை ஒதுக்கி வைத்துட்டு வசனத்தை கேட்க வேண்டும் என்ற துடிப்போடு வந்ததை பார்க்கிறோம். ராஜஸ்திரீ அவர்கள் பொறுப்பு மாத்திரமல்ல, கடினமான பயணம். அதாவது ஒட்டகத்திலே பயணம் செய்வது, நாம் எல்லாரும் அவ்விதமாய் பயணம் செய்வோம் என்றால் திரும்ப வருவோமா என்ற நம்பிக்கையே கிடையாது. நேர ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு போய் அட்மிட் ஆயிரும். எல்லாம் ஸ்பைன்லலாம் பெயின் வந்துடும். இங்கே பைக்கில் போகும்போதே நம்மளால் சில நேரத்தில் தாங்க முடியல. ஒட்டகத்தில் போகும் என்றால் பைக்கை விட 4 மடங்கு அதுக்கு எந்த ஷாக் அப்சரும் கிடையாது இல்லையா? அதில் பயணப்பட வேண்டும். 3வது, அவர்கள் வந்து பயணப்படும் பொழுது நிறைய விலை உயர்ந்த பொருட்கள், காஸ்ட்லி, ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள். ஏன்? வசனத்துக்கு ஈடா எவ்வளவு விலை வேணாலும் கொடுக்கலாம், எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். அப்ப அந்த வாஞ்சை இருக்குது அல்லவா, வசனத்தை கேட்பதற்கு என் பொருட்கள் போனாலும் பரவாயில்லை என்பது நினைப்பதுதான் உற்சாகமாய் கொடுத்தல். ஆகவே அவிதமாய் உற்சாகமாய் கொடுத்தால் எவ்வளவு கொடுப்போம் என்பது முக்கியம் அல்ல, எந்த மனநிலைமையோடு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். உற்சாகமாய் கொடுப்பது. அவிதமாய் வந்து கேட்டார், உற்சாகமாய் கொடுத்து கேட்டார். கர்த்தர் ஒரு நாளும் காணிக்கை கொடுத்தவன இழந்துடல. அதை அவர் திரும்பி கொடுக்கிற கர்த்தர். அதை காட்டிலும் அதிகமாகவே அவள் பெற்றுக்கொண்டு திரும்பி சென்றாள் என்று வேதத்திலே கூறப்படுகிறது. கர்த்தர் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களே தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தை நமக்கு நல்லாவே தெரியும், நன்றாக தெரிந்ததுதான். இவ்வுலகத்திலே தேவன் அன்பு கூர்ந்தபடியினால் தன் ஜீவனை உற்சாகமாய் கொடுத்தார். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாருக்கு கொடுத்தார்? நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். நம்ம யார் தெரியுமா? அவருக்கு விரோதி, அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள். ஆனால் அவர் மனம் வந்து தன் ஜீவனை கொடுத்தார். யாருக்காக? தன்னை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக. அதுதான் கொடுப்பதிலே உற்சாகமாய் கொடுத்தல். இயேசு கிறிஸ்துவே அவிதமாய் செய்தார். வந்து என்ன செய்தார்? யார் விரோதித்தாங்களோ அவங்க சுகப்படுத்தினார். யார் விரோதிச்சாங்களோ அவங்களுடைய வேதனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்தார். யார் விரோதம் இருந்தார்களோ அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். இவ்விதமாய் செய்து தேவன் நன்மை செய்தார். ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி நேசித்தாரோ அதை போலத்த ஒரு இதயம் எனக்கும் தேவை. அப்பொழுது நான் ஆண்டவருடைய பணிக்கு உற்சாகமாய் கொடுப்பேன். ஆகவே உற்சாகமாய் கொடுப்பது சிலருக்கு முடியாத காரியம். யார் யாருக்கு முடியாத காரியம் என்றால், என் வாழ்விலே சொத்து சேர்க்க வேண்டும். சொத்து சேர்ப்பதே புயபலமாக வைத்திருப்பவர்களுக்கு தேவனுக்கென்று ஊழியத்தை உற்சாகமாய் கொடுப்பது என்று முடியாத காரியம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து லூக்கா 12:15 என்ன சொல்லியிருக்கார்? எச்சரிப்பின் சத்தத்தை வருகிறார். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்ற ஆண்டவர் சொன்னார். அதனால பொருள் மீது ஆசை வைப்போமானால், பொருள் வைத்திருப்பது தப்பல்ல, ஆனா பொருள் ஆசை தவறு. பொருட்கள் தேவை, நிறைய தேவை, இல்லை என்று சொல்ல முடியாது. சில காரியங்கள் நமக்கு அதிகமாகவே தேவை. ஆனால் அதன் மீது என் இதயத்தை வைக்கக்கூடாது. ஒருவர் எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று வசனம் கொடுக்கிறது. பிலிப்பியர் 4:17 பவுல் மிஷனரி பணிக்கு கொடுத்தபடியால் பரலோகத்தின் பலன் பெருகும்படி நாடுகிறேன் என்றார். யாரெல்லாம் மிஷனரி பணிக்கோ அல்லது யாரெல்லாம் ஆலயத்துக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பலன் நிச்சயமாக பெருகும். நித்தியத்திற்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்காக என் சொத்துக்களை நான் உதாசீனமாக கருத வேண்டும். நித்தியத்துக்கு சொத்துக்களை சேர்த்து பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்கும்படியாக. அந்த சேபா நாட்டு ராஜஸ்திரி அவ்வளவு வைராக்கியமாக செலவழித்து நேரத்தையும் பதவியையும் விட்டு கொடுத்து பணத்தையும் விட்டு கொடுத்து தன்னை ரிஸ்க் எடுத்து லைஃபே ரிஸ்க் எடுத்து வந்து கேட்டார். மத்தேயுல போட்டிருக்கு, சாலமோனின் காட்டிலும் பெரியவர் இந்த ஆலயத்திலே இருக்கிறார் என்று சொல்லி போட்டிருக்கு.
ஆகவே அவருக்கென்று உற்சாகமாய் கொடு. தேவன் மீது உள்ள நம்பிக்கை தகரும் பொழுது உற்சாகமாய் கொடுப்பது இயலாத காரியம். நம்ம நம்பிக்கை தேவன் மீது தகரும்போது இதெல்லாம் கொடுத்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா? மல்கியா 3:8-9 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதனாலே உம்மை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள், தசம பாகம் காணிக்கையில் தானே என்று வசனம் சொல்கிறது. ஸோ நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் பண்டக சாலையிலே கொண்டு நம் தசம பாக காணிக்கையை போட்டுவிட வேண்டும். அது போடுவோமானால் அது நிச்சயமாக ஆண்டவர் பலகணியை திறந்து, வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஆலயத்தில் தசமபாக காணிக்கை கொண்டு செலுத்துவோமானால் அதுவே என் வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக காணப்படும். ஆகவே தேவன் அவிதமாய் கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது காரணம், உலக புகழ்ச்சி விரும்புவோர் உற்சாகமாய் கொடுப்பது இயலாத காரியம். முதலாவது நான் சொன்னேன், உற்சாகமாய் கொடுத்தது சிலருக்கு முடியாத காரியம். ஏனென்றால் சொத்து சேர்க்க விரும்புவோர் உற்சாகமாய் கொடுக்க முடியாது. தேவன் மீது நம்பிக்கையற்றவளாய் ஜீவிப்போமானால் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று நினைக்காவிட்டால் உற்சாகமாய் கொடுக்க முடியாது. மூன்றாவது, உலக புகழ்ச்சி. தேவன் புகழ வேண்டும் என்று சொல்லி காணிக்கை செலுத்தக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. அப்படித்தானே? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காணிக்கை கொடுப்போமானால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகவே சில ஐரோப்பா நாடுகளில் பெரிய பெரிய டவர் கட்டியிருக்காங்க. பெரிய டவர், ஹைட் நிறையா இருக்கும். அங்கே டாப்பில் சிலுவை இருக்கும். அந்த பேட்டர்ன் தான் இப்பொழுது நம்ம இந்தியாவிலையும் நிறைய சபைகளில் இருக்குது இல்லையா? ஆகவே அந்த டவர் எதற்காக? நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர்னு காண்பிப்பதற்காக. அது மாத்திரமல்ல, நாங்கள் ஆராதிக்கிறவர்கள் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக அந்த டவர். ஸோ மனிதர்கள் பார்த்து கடவுள் பெரியவர்னு நம்பணும். அது நல்லது. மனிதர்கள் பார்த்து நான் பெரியவன்னு நினைக்கக்கூடாது, நாங்கள் பெரியவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் பெரிய, நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஆசரிப்பு கூடாரம் பற்றி உங்களுக்கு தெரியும். ஆசரிப்பு கூடாரம் ஒரு டெம்பரரி ஷெட். அது ஒரு பெரிய பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஆனால் அதற்கு அந்த செலவழித்த பணம் எல்லாவற்றையும் கமெண்ட்ரியில் எழுதியிருக்கார். அது எத்தனையோ பவுண்ட்ஸ். அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 6.25 கோடி வருது. எதுக்கு? டெம்பரரி ஷெட். எங்க போடுறாங்க? வனாந்திரத்தில் போடுறாங்க. வனாந்திரத்தில் யார் பாப்பா? மிருகங்கள் தான் இருக்கு. வனாந்திரத்தில் யார் பாப்பா? கடவுள் பாப்பார். அதுக்கு அடுத்தது யார் கொடுத்தாங்களோ அவங்க பார்ப்பாங்க. ஸோ யாருமே பார்க்காத பகுதி கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும். யாருமே பார்க்காத பகுதிகள் கர்த்தருக்கு சொந்தமானால் அது ஆண்டவருக்கு நாம் உற்சாகமாய் நம்மை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. ஆகவே சபைகளிலே நாம் காணிக்கை கொடுக்கும்போது மற்றவர்கள் காண வேண்டும் என்று சொல்லி அதை காணிக்கை கொடுக்காதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நிறைய இடங்கள்ல பேர் பதிப்பாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லதுன்னு பைபிள் படி நல்லதா என்ன தெரியல. பேரெல்லாம் பதிச்சு இவ்வளோ கொடுத்தார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லாவிட்டால் அவ்வளோதான், அந்த போதற்கு ரொம்ப கஷ்டகாலம் வந்துடும். ஆகவே ஆண்டவர் மாத்திரம் பார்க்கக்கூடிய காணிக்கை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக காணப்பட. நான்காவது, தேவன் நமது அடிப்படை தேவையை சந்திப்பார் என்ற நம்பிக்கை இல்லாதவர்கள். மத்தேயு 6:28-20 எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை விடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனால் கட்டாயம் கர்த்தர் அற்புதமாய் உங்களுக்கு கொடுப்பார். இது மாதிரி நிறைய இல்லஸ்ட்ரேஷன் கேட்டிருப்பீங்க. எப்படி ஆர்ஃபனேஜில் பசிக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தார்கள். திடீர்னு ஒரு வேன் வந்து நின்றது, அந்த வேன்லேருந்து நிறைய சாப்பாடு வந்து இறங்கியது போன்ற காரியங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்டவர் சீஷருக்கு கற்றுக் கொடுத்த பாடம்,
கவலைப்பட வேண்டாம், பரமபிதா அவைகளெல்லாம் பிழைப்பூட்டுகிறார். வானத்து அதாவது ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். அதே மாதிரி நிறைய பூக்கள், இப்போ நிறைய பூக்கள் தமிழ்நாட்டிலே நிறைய அழகழகான பூக்கள். ஊட்டி பக்கம்லாம் போனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். தமிழ்நாட்டில் ரோட்டில் இருக்க டிவைடரில் அந்த சென்டர் பகுதியில் என்ன அழகழகாக செடிகளை வளர்த்து பூக்கள் வர வைக்கிறாங்க 4 waysல. அதெல்லாம் பார்க்கும்போது சாலமோன் கூட அப்படி உடுத்தி இருந்ததில்லை. நம்முடைய ட்ரெஸ்ஸெலாம், நான் போடுற ட்ரெஸ்லாம் அவ்வளோ காஸ்ட்லியே கிடையாது. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ட்ரெஸ். ஒரு சில வேளைகளில் இந்த இவங்க ராஜாக்கள் போடுகிற இந்த வயலட் கலர், பர்பிள் கலர் ட்ரெஸ் வந்து ஏதோ ஒரு பறவையினுடைய இரத்தத்திலிருந்து செயல்படுகிறது. அது ரொம்ப காஸ்ட்லி. அந்த கலர் வந்து லேஸில் கிடைக்காது. அவ்வளோ காஸ்ட்லி ட்ரெஸ். அதை காட்டிலும் விலை உயர்ந்தது ஆண்டவரால் உடுத்துவித்தப்பட்ட மலர்கள். அப்ப அது பெருசா, ராஜ வஸ்திரம் பெருசா? தேவனால் உடுத்துவித்தப்பட்ட மலர்கள் தான் பெரியது. எது பெரியது என்பதை சரியாய் புரிந்து கொண்டாலே நாம் உற்சாகமாய் கொடுப்போம். உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். நாம் அவருடைய ராஜ்யத்தின் தேவைகளுக்காக முயற்சி செய்வோமானால் கர்த்தர் நமது தேவை சந்திப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதான் இந்த முதல் குறிப்பு. இரண்டாவதாக, உற்சாகமாய் கொடுப்பவருடன் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஏன்? உற்சாகமாய் கொடுப்பது என்பது ஆண்டவருடைய குணாதிசயம், இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயம். பரலோகத்தின் தேவனுடைய குணமே அதுதான். நான் அவரை தரித்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அப்படிப்பட்ட குணம் எனக்கு இல்லை என்றால் அது அவ்வளவு நன்றாக இருக்காது. ஆகவே நாம் அவரை சகலத்தையும் கொடுத்தவர், அவர் நமக்காக ஜீவனையை கொடுத்தவர். அந்த விதமான ஆட்டிடியூட் எனக்கும் இருக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுப்பது என்று நன்றியுள்ள மனதை காண்பிக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக, நன்றி செலுத்தும் வண்ணமாக உற்சாகமாய் கொடுப்பது. 1 யோவான் 4:19, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். பர்ஸை திறக்காம அன்பு கூற முடியாது, பணத்தை எடுத்து கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. ஆகவே நாம், ஆண்டவர் யாருக்கு கடனாளி இல்லை, அவர் திரும்ப கொடுக்கிற கர்த்தர். நீங்க ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நம்ம விட்டா நம்ம வட்டியோடு கூட கேட்போம் கர்த்தர்டையே. சரி, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் நிச்சயமாக திரும்ப கொடுக்கிற கர்த்தர். ஒரு நாளும் அவர் வைத்துக் கொள்ள மாட்டார். அது சாதாரணமாக கொடுக்கிறவர்ல, அதிகம் நம்ம நினைப்பதற்கு மேலாகவே கொடுக்கிறவர். உற்சாகமே கொடுப்பது அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்கள் மீது கரிசனையை காண்பிக்கிறது. நாம் ஆண்டவர் இது உற்சாகமாய் கொடுப்போமானால், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மா இது கரிசனை இருக்குமே ஆனால் கட்டாயமாய் ஆண்டவருக்கு காணிக்கை உற்சாகமாய் கொடுப்போம். ஆகவே அவ்விதமாய் கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக, உற்சாகமாய் கொடுப்பவன் நிறைவான அறுவடையை பெற்றுக்கொள்வான். 2 கொரிந்தியர் 9:6 பின்னும் சொல்லுகிற என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆகவே இது ஆவிக்குரிய சட்டம், வேதத்தின் சட்டம். எந்த அளவுக்கு நாம் விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு அறுவடை செய்து கொள்வோம். எந்த ஒரு விவசாயம் சிறுக விதைக்க மாட்டான், பெருகதான் விதைப்பான். பெருக விதைத்து அவிதமாய் அறுவடை பெற்றுக்கொள்வான். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே சியாட்டில் என்ற மாகாணத்திலே கொரியாவிலே பிறந்து அங்கு வளர்ந்த ஒரு சகோதரனை தெரியும். அவர்கள் நல்ல கொரியன் பீப்புள், நல்ல பிஸ்னஸ் பீப்புள். அவங்க என்ன செய்தார்கள், ஒரு கொரியன் மேன் எப்படியாவது ஒரு $12,000 கையில் வைத்து கொண்டு ஒரு கடையை விலைக்கு வாங்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தார். கரெக்டாக அந்த கடை வாங்குவதற்குரிய பணம் அந்த $12,000. அதில் கொஞ்சம் குறைஞ்சா கூட அந்த கடையை விலைக்கு வாங்க முடியாது. அது அமெரிக்க ஐக்கிய நாடு. அந்த இடத்துல போய் ஒரு பாஸ்டர், எங்களோடு இணைந்த ஒரு பாஸ்டர், எங்களோடு தெரிந்த ஒரு நண்பர், அவர் என்ன செய்தார், அவர் போய் என்ன செய்தார் என்றால், ஆலயம் கட்ட வேண்டும், கிராமத்திலே ஆலயம் கட்ட வேண்டும், எப்படியாவது ஒரு $2,500 தேவை.
இவருக்கு கையில் கரெக்டாக தான் காசு இருக்குது, நாளைக்கு வந்துடுவான், என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே அவர் சொன்னார், நாளைக்கு நான் கடை வாங்க போகிறேன், அதுக்குரிய காசு தான் இருக்குது, நீங்கள் ஆலயம் கட்ட கேட்குறீங்க, தயவுசெய்து நான் கொடுத்துட்றேன், ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு $2500 ஆலயம் கட்டுவதற்காக கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அவர் ஜெபம் பண்ணி கொண்டே வந்தார். அந்த ஆளும் வந்துட்டார். வந்த உடனே சொன்னார், ஐயா நான் ஆலயம் கட்டுவதற்கு கொடுத்துட்டேன், இப்போதைக்கு என்ற கடை வாங்க, உங்கள் கடையை வாங்குவதற்கு காசு பத்தலை, அதனால் நீங்கள் கடை வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் இல்லை எவ்வளோ இருக்குன்னு கேட்டார். $10,000 தான் இருக்குது, 2,000 குறைஞ்சிருச்சு. சரி கொடு, கடையை வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார். நீ எப்போ உனக்கு பணம் வருதோ அப்போ திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி சொல்வார் நாம் நினைக்கவே இல்லை, சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் 3 கடைகளும் ஒரு பெட்ரோல் பங்க் 4 பிஸ்னஸை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார்னு சாட்சியா என்கிட்ட வந்து சொன்னார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மலைகளுக்கு போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரிலே நான் பிரியமாயிருப்பேன். இல்லாவிட்டால் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், புசித்தும் திருப்தி அடையவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பாக்கெட்டில் போடுகிறவனாய் சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். காணிக்கை கொடுப்பது என்பது இதயத்தை கொடுப்பதற்கு சமம். எங்கே உங்க இதயம் இருக்கிறதோ அங்கே உங்க பொக்கிஷம் போகும், எங்கே உங்க பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே உங்க இதயம் போகும். ஆகவே காணிக்கை கொடுப்பதிலே உற்சாகமாய் செய்வோமானால் நம் இதயத்தை அர்ப்பணிப்பதற்கு சமம். அபிதமாய் செய்வோமானால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய மாம்சத்துக்குரிய எல்லா தேவைகளையும் அற்புதமாய் சந்திக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கட்டாயமாய் தேவனுக்கு மகிமையாக என் காணிக்கை கொடுப்பதிலே, என்னை அர்ப்பணிப்பதிலே உற்சாகம் செலுத்துவோமானால் தேவன் நிச்சயமாய் உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் வந்த வாழ்வை காட்டிலும் இனிமே இருக்க போற வாழ்க்கை அதிக ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். அவ்விதமாய் செய்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் தந்த இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். தேவன் தாமே இறங்குவீராக, இறங்கி கிரியை செய்வீராக. கிரியை செய்து உற்சாகமாய் கொடுத்து எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த திருவிருந்து ஆராதனைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனுடைய தொடக்கத்திலிருந்து இந்நேரம் மட்டும் உம்முடைய மாறாத தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாய் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் காதார கேட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆம் ஆண்டவரே, உம்மிடமிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை மாத்திரம் பெறுவதை நோக்கமாக எண்ணாமல் காணிக்கை தருவது, எங்களுடைய இதயத்தை தருவது என்கிற ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய ஆழத்தை நீர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீர். குறிப்பாய் சுவாமி, எங்களுடைய தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் நிலவுகிற ஒவ்வொரு சூழ்நிலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபைகளுடைய ஒருமனப்பாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. குறிப்பாக இன்றைக்கு இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக தேவைகள் உண்டு சுவாமி, அநேக எண்ணங்கள் உண்டு தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆவியானவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்கிற வார்த்தையின்படி நீர் நிரப்பி வழி நடத்தும்படியாய் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து
எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது.